கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ தாற்பயங்கள் என்ற தலைப்பின் கீழே சத்தியம் நமக்கான ஒரே அதிகாரம் என்ற ரீதியில் தேவனுடைய வார்த்தைகளை சற்று முன்பு நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, நீங்கள் புரிந்து கொண்டதை புரிந்து கொள்வதற்காகத்தான் கேட்கிறேன். சுருக்கமாக அந்த பாடத்தினுடைய மையம்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்க புரிஞ்சிட்டதை சொல்லுங்க. சத்தியத்தை குறித்து அந்த முதல் பார்ட்ல முன்பு வைக்கப்பட்ட கருத்து என்ன? அதன்படியே நடக்கணும். நீங்க சொல்றதுல இருந்து அது மாத்திரம் எடுத்துக்கிறேன். வேற யாராவது? நேர்மையா இருக்கணும். ஓகே, தேவன் முதன்மை, அவருக்கு அடுத்தது சத்தியம் அங்கே இருக்கணும், அப்புறம் சகோதர அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அது நல்லா புரிஞ்சிட்டோம்னா அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். நிறைய சமயங்களில் தேவனுக்கு அடுத்தபடியாக யாரை வச்சுடுவோம். தப்பு இல்லை, ஆனால் தப்பு என சத்தியத்தை பின்னாடி அங்கே வச்சிடுறது. சத்தியம் இல்லாமல் சகோதர சகோதரிகள் நமக்கு கிடைச்சிடல. அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அன்பானவர்களே, சொல்லுங்க சிஸ்டர். அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். இது போன்ற கேள்விகள் கேட்கும் போது நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, பட் அதை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கிறோங்கிறது நீங்கள் சொல்லுகிற எந்த வார்த்தையிலுமே வெளிப்படும். அதற்காக தான் நம்ம கேட்குறோம். ஆனால் அன்பானவர்களே, தலைப்பு தான் மையமே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாதையில் எப்பொழுதும் நாம் எதை யோசித்தாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எதை நடப்பித்தாலுமே சரி, அதற்கான அதிகாரம் என்பது தேவனுடைய வார்த்தைகளில் இருந்தே நாம் அங்கே செய்யணும். அந்த அளவுக்கு சத்தியத்தை நம்ம பார்க்கணும், பயன்படுத்தணும். அது நமக்கு இந்த பாதையில் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ கிறிஸ்தவ தாற்பயங்களில் அடுத்த பாகமாக நாம் பார்ப்பது சத்தியம் பார்த்தோம். அதற்கப்புறம் மனசாட்சி நாம பார்க்க போறோம். பிரியமானவர்களே, மனசாட்சி, கான்சைன்ஸ், மனசாட்சி ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஒருவேளை நம்ம பாடங்கள்ல இதற்கு விசேஷமான கவனம் கொடுத்து ஒரு முழுமையாக பார்ப்பது குறைவு என்றாலுமே, புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர்களுடைய நிருபங்கள் நம்ம போனோம்னா மனசாட்சி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, நம்ம மனசாட்சியும் சரி, மற்றவங்க மனசாட்சியும் சரி, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதற்கு எவ்வளவு நம்ம கவனம் கொடுக்கணும் என்பது எளிமையாக புரியும். ஏன்னா அடிக்கடி அநேக இடங்கள்ல அப்போஸ்தலர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவது உண்டு. சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஆமா, மனசாட்சிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான் போல தெரியுது, இல்லைன்னா அப்போஸ்தலர்கள் இவ்வளோ விஷயங்கள்ல பயன்படுத்தி இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில எளிமையான வசனங்கள் வாசிங்களேன். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பாருங்களேன், இது நம்ம ஜீவியத்தினுடைய மையம். அன்பு பத்தி பேசுற வசனம். கான்டெக்ஸ்ட் அன்பு தான் முக்கியம் இங்க. ஆனா அந்த அன்பும் கூட எதுல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லும் போது சுத்தமான இருதயம், அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? ஸோ கர்த்தர் இயேசுவினிடத்துல பார்த்துட்டு அன்புக்கு ஒப்பான அன்பு தான் இந்த வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கமா இருந்து நம்ம முயற்சி செய்யணும். என்றாலுமே அந்த அன்பும் நல்ல மனசாட்சியில இருந்து பிறக்கக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லும் போது அந்த மனசாட்சிக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருப்பது தெரியுது. 1 தீமோத்தேயு 1:19, 3:9 வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்புறம் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். பாருங்க, இங்க நல்ல மனசாட்சின்னு பேசுறாரு, சுத்த மனசாட்சி என்றும் கூட அங்க குட் கான்சைன்ஸு, அப்புறம் கிளியர் கான்சைன்ஸு, இதெல்லாம்
நிருபங்கள்ல வரக்கூடிய வசனங்கள் தான். தீத்து 1:15, எபிரேயர் 10:22 வாசிங்க. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். இங்க வந்து மனசாட்சி தான், ஆனா அசுத்தமா இருக்கிற மனசாட்சி அல்லது துர் மனசாட்சி, ஈவில் ஆர் பேட் கான்சைன்ஸ். இப்போ மனசாட்சி பார்க்குறோம், நல்ல மனசாட்சி இருக்கு, சுத்த மனசாட்சி இருக்கு. இங்க துர்மனசாட்சி அப்புறம் வந்து அசுத்தமான மனசாட்சி கூட நாம் அங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுலினுடைய வாழ்க்கையில அவருடைய ஒரு பெரிய பிரயாசம் என்ன அப்படின்னா இந்த வசனத்துல நமக்கு அது சொல்லப்பட்டு இருக்குது. பாருங்களேன், இப்ப மனசாட்சிங்கிறது வந்து அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு அங்க புரியுது. அதனுடைய முக்கியத்துவத்தை இன்னும் ஒரு படி மேல போய் புரிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலன் பவுலினுடைய ஒரு லைஃப் லாங் எஃபர்ட் என்னவா இருந்திருக்கு. அப்போஸ்தலன் பவுல் பத்தி நமக்கு நன்கு தெரியும். இந்த பாதையில நமது அருமை இரட்சகருக்கு அடுத்தபடியா எல்லாவற்றுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பாத்திரம். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த வசனத்துல வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிக்கை 23:1. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். வாசிங்க. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். பாருங்க, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்ல மனசாட்சியோட தேவனுக்கு முன்பு நடந்து வந்தேன். ஆக்சுவலா இது மாதிரி நீங்க நான் கூட சொல்ல முடியணும். ஒரு வேலை சொல்ல முடியும்னா வெற்றிகரமா இந்த பாதையில ஓடிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படின்னா தேவனுக்கு முன்பு என் மனசாட்சி என்னை நல்லவன்னு சொல்லணும். அதான் தேவனுக்கு முன்பு நல்ல மனசாட்சியோட இருப்பது. என் மனசாட்சியை என்ன தப்புன்னு சொல்லக்கூடாது. தேவனுக்கு முன்பு நான் இப்படி இருந்திருக்கிறேன். 24:16 ரொம்ப முக்கியம். அதுதான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் ஏறெடுத்துட்ட ஒரு பிரயாசம். என்னன்னா, நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். தேவனுக்கு முன்பாக என் மனசாட்சி எனக்கு விரோதமா குற்றம் சொல்லக்கூடாது என்ன குறிச்சு. மனுஷருக்கு முன்பாகவும் என் மனசாட்சி எனக்கே விரோதமா குற்றம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருப்பதற்கு பிரயாசப்படுகிறேன். அப்படின்னா கடுமையான பிரயாசம். அப்படின்னா ரொம்ப விழிப்பா இருந்திருக்கிறாரு, கவனமா இருந்திருக்கிறாரு, எச்சரிக்கையா இருந்திருக்கிறாரு, கிரியைகள்ல முயற்சி செய்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, எல்லாமே நமக்கு அப்படியே அப்ளை ஆகுது. அப்போஸ்தலன் பவுல் சொன்னாருன்னா, செஞ்சிருக்கிறாருன்னா நாம சொல்லணும், நாமளும் செய்யணும். வித்தியாசமே இல்லை. சன்மானவர்களே, இந்த வசனங்கள் நமக்கு நல்ல கருத்துக்களை காமிக்குது. வாசிங்களே இது கூட. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. நான் உண்மையத்தான் சொல்லுகிறேன்னு என் மனசாட்சியே எனக்கு சாட்சி கொடுக்குது. அது ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். போதும், வசனங்களை காமித்து இருக்கிறோம். ஆமாம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல நமக்கு என்று மனசாட்சி இருக்கு. அதை நாம கவனிக்கணும். அது நல்ல மனசாட்சியா சுத்த மனசாட்சியா காத்து கொள்ளணும். நம்ம மனசாட்சி துர்மனசாட்சியா இருந்துடக்கூடாது, அசுத்த மனசாட்சியா இருந்துடக்கூடாது. நம்ம மனசாட்சி தேவனுக்கு முன்பும் நம்மளை குறிச்சு நல்லதா சொல்லணும், மனுஷருக்கு முன்பாகவும் நம்ம மனசாட்சி நம்மை குறித்து நல்லது சொல்லணும். பிரியமானவர்களே, கொஞ்சம் புரியாம தான் இருக்கும். அதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த பாதையில் இருக்குது. இந்த பாதையில் வந்தோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம், முடித்திடுவோம், கடந்துடுவோம், அப்படியெல்லாம் இல்லை. நம்ம விழிப்போடு நம்மை உள் நோக்கி பார்த்து எச்சரிக்கையோடு கவனத்தோடு நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது அங்கே இருக்கு. சரி, இப்போ பாடத்துக்குள்ள நாம் அங்கே போகலாம்.
மனசாட்சி என்றால் என்ன? வாட் இஸ் கான்சைன்ஸ்? டெஃபனிஷன் என்ன? ரொம்ப எளிமையாக நம்ம அங்கே புரிந்து கொள்ளணும். இனி நான் சொல்ல முடியாது, வேற போட்டு காமிச்சிட்டோமா? நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, புரியுதுங்களா? அப்போ மனசாட்சினா நம்ம எதை சொல்கிறோம், அது எங்கே இருக்குது, அல்லது அது எதை குறிக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? ஸோ இங்கிலீஷில் கொஸ்டின் புக்கில் பிரதர் ரசல் அவர் எழுதியிருக்கிறது பாருங்களேன். த ஃபேக்கல்டிஸ் வித் விச் டு டிட்டர்மின் பிட்வீன் ரைட் அண்ட் த ராங். தமிழில் சொல்லிட்டா மனசாட்சினா நன்மை தீமை அறியும் உணர்வு, அல்லது நன்மை தீமையை அறியக்கூடிய திறன் அல்லது ஆற்றல் என்று நம்ம சொல்லலாம். நல்லது கெட்டது என்பதை உணர்த்தும் மனதின் கூறு, இல்லையா? ஸோ தமிழில் உங்களுக்கு புரியும், புரியாதவங்க நீங்கள் இங்கிலீஷில் வந்துட்டு அங்கே புரிந்து கொள்ளலாம். தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளாக இந்த ஒரு திறன், இந்த ஒரு ஆற்றல், இந்த ஒரு உணர்வு தேவன் வைத்து தான் படைத்தாங்க. அதாவது மனிதன் தானாகவே இந்த மனசாட்சியின் மூலமா நன்மை என்ன தீமை என்ன என்று பகுத்து உணர முடிந்தவனாக தான் சிருஷ்டிக்கப்பட்டான். அப்போ நன்மை தீமையை பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு திறன் அல்லது ஆற்றல், அல்லது நன்மை தீமையை உணரக்கூடிய அந்த உணர்வு தான் மனசாட்சி என்று நாம் அங்கு சொல்றோம். கண்டிப்பா தேவன் ஆதாம தமது சாயல் தமது ரூபத்துல படைத்தேன் என்று பதிவு செய்திருக்கும் போது, ஒருவேளை நாம அது தேவனுடைய குணலட்சணங்கள் ஆதாமுக்குள்ள இருந்துச்சு என்று சொன்னா கரெக்ட், அல்லது தேவனை போலவே சுயமா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு ஃப்ரீ மாரல் ஏஜென்சி அவருக்குள்ள இருந்துச்சுன்னா கரெக்ட். கண்டிப்பா அந்த ஆதாமுக்குள்ள அவருடைய இந்த பரிபூர்ணமான சரீரத்தின் அவயங்களில் இந்த ஒரு மனசாட்சியும் வைத்திருந்தார். அப்படின்னா என்னன்னா, இந்த ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு. நல்லது எது கெட்டது எது, நன்மை எது தீமை எது என்று உணரக்கூடிய ஒரு திறன் தேவன் வைத்திருந்தாங்க பரிபூர்ண மனுஷனுக்குள்ள. அதனாலதான் அந்த கட்டளையை மீறி அந்த கனியை அவர் புசிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டார்? அவர் ஓடி போய் ஒளிந்து கொண்டார். அப்போ அவருக்கு என்ன ஃபீல் ஆகுது அங்க? யார் சொன்னா? இல்லையா? பாருங்க. சோ அப்போ தேவன் ஒரு கட்டளை கொடுத்தாங்க, அதை கீழ்ப்படிவது தான் சரி. அதை மீறிட்டோம்னா ஒரு தவறு செஞ்சிட்டோம். அவருக்கு அந்த உணர்வு இருக்குது, தன்னை போய் அங்க ஒளித்து கொண்டார் என்று நாம் அங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ பரிபூர்ண மனுஷனுக்குள்ள இந்த மனசாட்சியை தேவன் வைத்தே அங்க சிருஷ்டித்திருந்தாங்க. ஒருவேளை பாயிண்ட்ஸ் இல்ல, ஓகே. சரி அன்பானவர்களே, இப்போ இந்த மனசாட்சியின் விஷயத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஏன் இந்த பாடமே நம்ம தியானிக்கணும் என்று சொன்னா அடுத்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு அது அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பிரதர் அங்க பேசும்போது பேஜ் நம்பர் 118ல, it is to this moral sense that God always appeals to prove his righteousness or justice. தேவனுடைய நீதி என்ன, அல்லது தேவன் அங்கீகரிக்கக்கூடியது தேவன் அங்கீகரிக்க மறுப்பது என்ன என்ற விஷயங்களை ஒருவேளை நமக்கு உணர்த்தணும்னு தேவன் நினைக்கும் போது இந்த மனசாட்சி கிட்டத்தான் உணர்த்துறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது உண்மைதானே, இல்லையா? இப்ப தேவன் நமக்கு நன்மை தீமைய காண்பிக்கிறாங்க, உணர்த்துக்கிறாங்க. ஆனா எங்க உணர்றோம் இதுதான் நல்லது இதுதான் கெட்டது? நாம் எங்க உணர்றோம்? அந்த உணர்வுல தானே, அந்த கான்சைன்ஸ்ல தானே. ஒரு வகையில சொல்லிட்டா, இந்த மனசாட்சி கிட்ட தேவன் அதை தூண்டி தான் நமக்கு அவருடைய அங்கீகரிக்கக்கூடிய பாதை, அவர் அங்கீகரிக்காத பாதையை உணரவே செய்கிறார். அப்ப என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் ஆயிடுது நம்முடைய வாழ்க்கையில. அதனால தான் நம்முடைய மனசாட்சி நல்லதா இருக்கணும், சுத்தமானதா இருக்கணும். அதுக்கு நம்ம ரொம்ப பிரயாசப்படணும்.
அல்லது அதனுடைய ரிப்போர்ட்டே நல்ல ரிப்போர்ட்டா இருக்கும். நம்மை குறித்து நம்ம மனசாட்சி நல்லது சொல்லணும். நம்ம மனசாட்சி நம்மளை குறித்து நல்லது சொல்லாட்டி சந்தேகமே வேண்டாம், தேவனுடைய அப்ரூவல் எல்லாம் நமக்கு அங்க கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அன்பானவர்களே, இந்த மனசாட்சியின் மூலமாகவே தேவன் மனிதனுக்கு தமது நீதியை உணர்த்துகிறவராக இருக்கிறார் எனும் போது, ஒரு வகையில் அதை ஒரு சேனலா நம்ம பார்த்துட்டோம்னா இது ரொம்ப சுத்தமா வச்சுக்கொள்வது ரொம்பவே நமக்கு முக்கியம். ஆனா என்ன சொல்லலாம், மனிதன் பரிபூர்ணமாக இருந்த வரைக்கும் அந்த பரிபூர்ணமான சரீரத்தினுடைய அவயங்களில் இந்த ஒரு உணர்வு பரிபூர்ணமா துல்லியமா சரி எது தவறு என்பதை காண்பிக்கக்கூடியதாக இருந்துச்சு. பட் எப்ப மனிதன் பாவத்துக்குள்ள விழுந்து போனானோ, அந்த விழுந்து போன நிலையில மனிதன் இருக்கும் போது அன்பானவர்களே, இந்த மனசாட்சி சரி தவற துல்லியமா காண்பிக்கிறதுக்கு அதுக்கு திறன் இல்லாம போயிடுச்சு. இப்ப நாம பொதுவா நமக்கான அன்றாட அனுபவங்களில் ஏதேனும் ஒன்றை பேசிட்டோம் செஞ்சிட்டோம், அதை குறித்து யாராவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா இருக்குன்னா, என் மனசாட்சிக்கு என்ன சொல்கிறோம், ஏன் பிரதர் இப்படி செஞ்சீங்க, ஏன் பிரதர் இப்படி பேசிச்சிங்க, சிஸ்டர் பேசுனீங்கன்னா என்ன சொல்கிறோம். சில சமயங்களில் அது சொல்லும்போது என்ன நம்பி சொல்கிறோம், அதுதான் முக்கியம். ஏன் பிரதர் இப்படி பேசுனீங்க, என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டதுங்க செஞ்சேங்க. சரி, உங்கள் மனசாட்சிக்கு சரின்னு பட்டது ஓகே, அது எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக செஞ்சீங்க, என்ன நம்புகிறோம்? அப்போது நம்ம மனசாட்சி சரியானது தான் சொல்லும், என் மனசாட்சி சரியானது தான் சொல்லுங்கிறனால அதன்படி செஞ்சேன். உங்களுக்கு என்ன, அது நான் சொல்ல மாட்டோம், ஆனால் உள்ளே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ என்னன்னா நாம என்ன, இது ஒரு சம்பாஷணையில் ஒரு கான்வர்சேஷனில் வரக்கூடிய வேர்ட் தான், ஆனால் அது ரொம்ப பெரிய ஒரு தவறு அங்கே இருக்கு. ஏன்னா ஒருவேளை இந்த மாதிரி யார் சொல்லலாம் அப்படின்னா, என் மனசாட்சிக்கு தோன்றினது சரி என்று நீதி என்று நான் செய்தேன் என்று யார் சொல்லலாம்னா ஒரு பரிபூர்ண மனுஷன் சொல்லலாம். ஏன்னா ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய மனசாட்சி சரி தவற துல்லியமா பகுத்து காமிக்கக்கூடிய திறனோடு இருக்கும், இருந்துச்சு ஆதாம் கிட்ட. ஆனா எப்ப கீழ்ப்படியாமை பாவம் விழுந்து போன நிலை என்று வந்துடுச்சோ, இந்த நிலையில மனிதனுடைய மனசாட்சி என்பது சரி தவற அல்லது நீதி அநீதிய துல்லியமா காண்பிக்கிற திறன் இழந்துடுச்சு. அப்ப என்னன்னா பிராக்டிக்கலா இன்னைக்கு நம்முடைய மனசாட்சி சொல்லுச்சு கைட் பண்ணுச்சு என்று சொல்லி நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம், தப்பில்லை. ஆனா அது சரியா இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு, எப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். நம்ம மனசாட்சியின்படி நம்ம நிதானிச்சது சரியாகவும் இருக்கலாம், ஆனா சரியாக மாத்திரமே இருக்கும்னு சொல்ல முடியாது. தவறா இருப்பதற்கும் என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்குது. அப்ப நாம இந்த நிலையில இருந்துட்டு ரொம்ப எளிமையா நாம் என்ன சொல்ல வருகிறோம், we cannot trust our conscience முழுசா. நம்முடைய மனசாட்சி மாத்திரமே முழுவதும் சார்ந்திருந்து எந்த காரியத்தையும் நம்ம ஈடுபட முடியாது. we are in fallen condition, விழுந்து போன நிலையில் இருக்கிறோம். இதுதான் சரி இதுதான் தவறு துல்லியமா காண்பிக்க முடியாது நம்ம மனசாட்சிக்கு. பட் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. மனிதன் பரிபூர்ண நிலையில தேவ சாயல்ல இருந்த போது அந்த மனசாட்சியே போதும் அவரை கைட் பண்றதுக்கு. அப்படிதான் இருந்தது, அப்படிதான் இருந்தாரு. பட் ஆஃப்டர் த ஃபால், வீழ்ச்சிக்கு பின்னாடி ஒருபோதும் எந்த மனுஷனும் மனசாட்சியை மாத்திரமே கவனித்திருந்து அதனுடைய வழிநடத்துதலில் முழுக்க முழுக்க தன்னை வழி நடத்தி கொள்வதற்கு முடியாத நிலையில இருக்கிறான். அதனால இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது, வேற ஒன்றும் இல்லைங்க. ஏன் சிஸ்டர் அப்படி பேசுனீங்க என்ன சொல்லக்கூடாது, இல்லை நீங்கள் என்னை கேட்டாலும் நானும் சொல்லக்கூடாது, சரிங்களா? ஆமாம், உங்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம இனிமேல் என் மனசாட்சி, ஏன்னா நிறைய சமயங்கள் அது ஏதோ ஒரு நேர்மையான நிலை என்று நினைச்சிட்டு பேசுற, என் மனசாட்சிக்கு தோணுச்சு செஞ்சோம். நம்ம மனசாட்சிக்கு தோன்றினது தவறா கூட இருக்கலாம், அநீதியா கூட இருக்கலாம். அதனால அதை மாத்திரமே முழுதும் நாம
சார்ந்து செயல்பட்டுட முடியாது. அன்பானவர்களே, அப்போ இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் மனசாட்சியை மனுஷனுக்குள்ள வைத்து அந்த திறனை வச்சு, அந்த கெப்பாசிட்டியை வச்சு, அதன் மூலமே அவருடைய நீதி எது அநீதி என்பதை நமக்கு உணர்த்துகிறவரா இருக்கிறார். அதையே கவனிச்சுட்டு நாம நடக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். ஆனா இப்போ அதுவே என்ன ஆயிடுக்குது? அதுவே வீக் ஆயிடுக்குது. புரியுதுங்களா? அதுலயே குளறுபடிகள் இருக்கு, குறைவுகள் இருக்குன்னா இப்ப எப்படி இந்த நம்மை நாமே வழி நடத்தி கொள்ளுவது? நம்மை வழி நடத்துவதற்கு இந்த மனசாட்சியை முழுவதும் நம்ப முடியாதுங்க போது நம்மை வேறு எப்படியாக இந்த பாதையில காத்துக்கொள்வது? அன்பானவர்களே, ஒன்றும் இல்லை. அந்த மனசாட்சி நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? சீர்படுத்த வேண்டி இருக்கு. இப்ப மனசாட்சி கிட்ட ஒரு குறை இருக்கு. அந்த உணர்வு வந்து கொஞ்சம் மழுங்கிடுச்சு, மந்தமாயிடுச்சு. அந்த உணர்வுக்கு, எந்த உணர்வுக்கு? இதுதான் சரி துல்லியமா காண்பிக்க முடியறதில்ல, இது தப்பு துல்லியமா காமிக்க முடியறதில்ல, மழுங்கிடுச்சு வீழ்ச்சியினால. இப்போ என்ன பண்ணலாம்? அந்த குறைய நாம வந்து சரி செய்யணும். அப்படின்னா மனசாட்சி துல்லியமா நமக்கு வழி நடத்துவதற்கு, மனசாட்சி நாம இங்கிலீஷ்ல சொன்னா சகோதரர் அஸ்ல் அவர்கள் பயன்படுத்துற வார்த்தை ரெகுலேட்டிங் யுவர் கான்சைன்ஸ். ரெகுலேட் பண்ணுங்க, அதை சீர்படுத்துங்க, அதை சீரமைங்க. அது ரிப்பேர் ஆயிருக்கு, அது 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 இதாக எடுக்குது, அதை சரி பண்ணுங்க. அன்பானவர்களே, எப்படி நாம சரி பண்ண முடியும்? பிரதர் ஒரு மன்னாவில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம எல்லாருடைய வாட்சும் சரியான நேரத்தை தான் காண்பிக்குமானா சொல்ல முடியாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா அதை சரியான நேரத்தை காமிக்கும்படி அமைக்கணும். அப்படின்னா இதை வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டு டைமை வச்சு என்ன பண்றோம்? ரெகுலேட் பண்றோம். இப்போ நாம இந்தியன் ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஒன்று இருக்குது. பொதுவா அது எங்க இருக்குன்னுலாம் கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. ஆனா நாம வந்து ரயில்வே டைம் அப்படியாக நம்புறோம், அதை வந்து கரெக்டா நாம வச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அதே மாதிரி உலகம் முழுக்க ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் டைமை பார்த்து மற்றவங்க எல்லாம் ரெகுலேட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கு, சரியான நேரம் என்று ஒரு அந்த ஒரு தரம், சரியான தரம் கொண்ட ஒரு அளவை வந்து பின்பற்றி மற்றதையெல்லாம் மாற்றிக்கொள்றாங்கல்ல. அந்த உதாரணத்தை சகோதரர் காண்பிச்சுட்டு, so we have to regulate our conscience according to some perfect standard. குறைபட்டுள்ள நம்முடைய மனசாட்சியை சீரமைத்து கொள்ளணும். எப்படி? சரி தவறு இதுதான் என்று துல்லியமா அந்த தரம் காண்பிக்கக்கூடிய ஏதோ ஒன்றை வைத்து நம்முடைய மனசாட்சியை சீர்படுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை பாருங்க, இங்கு நமக்கு சொல்லும் போது ஆகையால் எந்த ஒரு கடிகாரமோ நேரத்தின் சில தரநிலையால் கட்டுப்படுத்தப்படுவது போல நம்முடைய மனசாட்சியும் சில நீதி மற்றும் ஒழுக்க தத்துவங்களால் எப்போதும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அப்படின்னா சரி எது தவறு எது என்பதை மனசாட்சியே துல்லியமா காமிக்கணும். ஆனா இப்ப வீழ்ச்சியினால அது துல்லியமா காமிக்கிற திறனை இழந்துடுச்சு. இப்ப மனசாட்சிக்கு நாம வந்து கற்பிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். இங்க போய் சரினா என்ன தவறுனா என்ன என்பதை துல்லியமா நீ என்ன பண்ணிக்கோ, கற்றுக்கொண்டு அப்புறம் நீ என்ன பண்ணுங்க, சரியா வழி நடத்துங்க என்று சொல்லி. அப்படி மனசாட்சியவே சீர்படுத்தக்கூடிய ஒரு தரநிலை என்ன அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க? அப்போ தேவன் அங்கீகரிப்பது, தேவன் அங்கீகரியாதது, நீதி அநீதி என்று துல்லியமாக நம்ம வேறு பிரிச்சு காண்பிக்கக்கூடிய ஒன்று தான் என்ன என்று பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இப்ப புரியும் ஏன் கிறிஸ்தவ தாற்பயங்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரூத்தை வந்து குறிச்சு பார்த்தோம் என்று சொல்லி. பாருங்களேன், நம்மளுடைய குறையுள்ள மனசாட்சியவே சீர்படுத்தி அந்த மனசாட்சி நம்மை சீரா வழி நடத்துவதற்கு எதுவே உதவியாக இருக்கும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் தான். இது நாம் எப்ப பண்றோம் அல்லது பண்றோமானா உங்க புரிதல் என்ன? நம்ம மனசாட்சியை வந்து தேவனுடைய வார்த்தைகளை வச்சு சீர் பண்றோமா அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? பண்றோமானா எப்ப பண்றோம்னு கேட்டா என்ன சொல்வீங்க?
மெமோரியல் சீசன். அப்புறம் ஜஸ்ட் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் இதுதான் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வசனங்களுக்கு போகும்போது, மன்னாவில் ஒரு கருத்தை வாசிக்கும் போது, அல்லது ஏதாவது சாங்ஸ் இந்த நைட்டு ப்ராமிசஸ் அல்லது டிஸ்கோசஸ் கேட்கும்போது, அன்பான ஒரு டிஸ்கஷனில் ஏன் இது நாம 24 மணி நேரமும் இந்த தியானமா இருக்கணும்னு தேவன் சொல்றாங்க. ஏன் பர்பஸ் என்ன? தேவனுடைய வசனங்கள்ல இரவும் பகலும் தியானமா இருக்கணும். எதுக்கு? ஏன்? மெயின் ரீசன் பார்த்தோம்னா இதுதான். அப்பதான் உங்களுக்கு தேவனுடைய நீதி அநீதி பரிச்சயமாகும். தேவன் எது அங்கீகரிப்பாங்க, எது அங்கீகரிக்க மாட்டாங்க, அவர் அங்கீகரிப்பதுக்கும் அங்கீகரியாதவைகளுக்கும் நம்ம மனசாட்சி பரிச்சயப்படும். அப்ப அந்த மனசாட்சி தரவாகும். அந்த மனசாட்சி கிளியர் கைடன்ஸ் கொடுக்கும். படிச்சோம், ஞாபகம் இருக்கு, டிஸ்கஸ் பண்ணோம், ஷேர் பண்ணோம், இதுதான் பிரின்சிபல், இப்படித்தான் நடக்கணும். இயல்பா மனசாட்சிக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. இப்ப அந்த மனசாட்சியை நம்ம எக்விப் பண்றோம், அதற்கு வேண்டிய சப்போர்ட் கொடுக்கிறோம் தேவனுடைய வசனங்கள். இப்ப இந்த மனசாட்சி கைட் பண்ண முடியும் நமக்கு, அன்பானவர்களே. அப்போ இந்த ஒரு வாக்கியம் நமக்கு ரொம்பவுமே ஒரு உதவியான ஒரு வாக்கியம். The conscience must be educated and regulated by scriptures. நமது மனசாட்சி என்பது வசனங்களினால பயிற்றுவிக்கப்படணும், சீரமைக்கப்படணும். ஏன்னா சில சமயங்களில் இட் கேன் பி டெண்டர் பட் அன்எஜுகேட்டட். நிறைய சமயங்களில் வேத வசனங்கள் மற்ற வசனங்கள் எல்லாம் போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சி ரொம்ப டெண்டராக வச்சுக்கிட்டோம்னா நல்லது, ரொம்ப மென்மையாக வச்சுக்கொண்டா நல்லது. அது என்னது மென்மையான மனசாட்சி? மென்மையான மனசாட்சி உடையவங்க எப்படி இருப்பாங்க? தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு சின்னதை செஞ்சா கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களால தாங்க முடியாது. ரொம்ப இம்மிடியேட்டா அந்த கில்ட் ஃபீல் வரும். இம்மிடியேட்டா அதை சரி பண்ணுவதற்கு முயற்சிப்பாங்க. எந்த ரீதியிலும் சிந்தனை, சொல், செயல் தேவனுக்கு விரோதமா, தேவனுக்கு பிரியமில்லாதது என்கிட்ட வந்துடக்கூடாது என்பதில் ரொம்ப ரொம்ப என்ன சொல்லலாம், ரொம்ப அட்டன்டிவா இருப்பாங்க என்று சொல்லலாம். ஸோ அதுதான் மென்மை. இப்போ மென்மை இல்லாத மனசாட்சின்னா அது புரிஞ்சிடும், செஞ்சா கூட உணர்வு இல்லாம சுத்திட்டு இருப்போம். ஸோ நம்மளுடைய மனசாட்சி ஒரு வகையில சொன்னா, ஏன்னா இது ஒரு பெரிய தொடர் பாடம், நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி தான் அங்கே பேச வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்து பேச வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் அன்பானவர்களே, நம்முடைய மனசாட்சி மென்மையாக இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் அது எஜுகேட்டடாக இருக்கணும், ரெகுலேட்டடாக இருக்கணும், மென்மையாகவும் இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நீதி அநீதி என்ன என்பதை போதிய அளவுக்கு பரிச்சயப்பட்டதாக இருக்கணும், அவைகளினால சீரமைக்கப்பட்டதாக இருக்கணும். ஏன்னா ஒருவேளை அந்த தேவனுடைய நீதி அநீதி தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து பரிச்சயப்படாத மனசாட்சியா இருந்தா அதை என்ன சொல்றது, ஒருவேளை ரெகுலேட் பண்ணாத மனசாட்சி துல்லியமா நமக்கு அங்க காமிச்சிடாது. ஸோ அன்பானவர்களே, அப்போ மனசாட்சி அப்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு பரிச்சயமாகணும். ஒருவேளை அதுக்காக தான் நம்ம எல்லா எஃபர்ட்டுமே அங்க எடுக்கிறோம். சரி, இப்பொழுது சகோதரர்கள் மாற்றி ஒரே நிமிஷம். பிரியமானவர்களே, இந்த மனசாட்சியின் விஷயத்துல நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள், செய்யக்கூடாத சில விஷயங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வித் ரிகார்ட் டு அவர் கான்சைன்ஸ். அப்போ அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமா
இந்த மனசாட்சியின் விஷயத்துல நம்ம புரிந்து வைத்திருக்க வேண்டிய சில நல்ல கருத்துக்கள். இந்த மனசாட்சி பிரியமானவர்களே, எந்த விஷயத்துல அதுக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்க கூடாதுன்னு சில விஷயங்கள் அங்க இருக்கு. அப்படின்னா இந்த இந்த காரியங்களில் நம்ம மனசாட்சி சொல்லுவதெல்லாம் நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, அல்லது இந்த இந்த விஷயங்கள்ல நம்ம மனசாட்சி ஒரு முடிவெடுக்க அனுமதிக்க கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் இதுவரைக்கும் நம்ம பேசின கோணத்திலிருந்து இது கொஞ்சம் முரண்பட்ட ஒரு கோணம். மனசாட்சி ரொம்ப முக்கியம், மனசாட்சி தான் நமக்கு சரி தவற காமிக்குது, மனசாட்சி வச்சு தான் முடிவெடுக்கிறோம், மனசாட்சி தான் நம்மை வழிநடத்த அனுமதிக்கிறோம், அதுல குறை இருக்குது அதனால முழுசா நம்ப கூடாது, அந்த குறையை சீர்படுத்துகிற மாதிரி வேத வசனங்களுக்குள்ள போய் அதை சீரமைத்து கொள்ளணும், அதற்கு பின்பு அதனுடைய வழிநடத்துதல நம்ம நடக்கணும் என்றெல்லாம் சொல்லிட்டு இப்ப நம்ம கொஞ்சம் முற்றிலும் வேறுபட்ட கருத்து என்ன சொல்றோம்னா, சில விஷயங்கள்ல இந்த மனசாட்சி பார்க்க கூடாது, மனசாட்சிய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத சில விஷயங்கள் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா இந்த விஷயங்கள்ல மனசாட்சிக்கு எந்த வேலையும் கிடையாது. அது எதுனா நமக்கு இங்க ரீப்ரிண்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் ரொம்ப உதவியா இருக்கும். விசுவாசம் மற்றும் தெய்வீக அறிவுறுத்தலான விஷயங்கள் எல்லாம் மனசாட்சி சம்பந்தப்பட்டதல்ல. இங்கிலீஷ்ல மேட்டர்ஸ் ஆஃப் ஃபெய்த் and of divine instruction are not matters of conscience at all. நம்முடைய விசுவாசத்தை தீர்மானிக்கும் விதத்தில் நாம் எதை நம்ப வேண்டும் என்பதை நமது மனசாட்சி என்ன பண்ணிடக்கூடாது. அப்ப எது தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடுது இல்லைங்களா, தேவனுடைய வார்த்தைகள். அப்படின்னா என்ன, இந்த விஷயம் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சுருக்கமா நாம சொல்லிட்டோம்னா, நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் எதை விசுவாசிக்க கூடாது என்று நாம விசுவாசிப்பதை மனசாட்சி தீர்மானிப்பதற்கு அனுமதிக்க கூடாது. தேவன் எதை அவருடைய வார்த்தைகள்ல அவர் ஆவியின் மூலம் வெளிப்படையா நேரடியா தெளிவாக சொல்லி இருக்கிறாங்களோ, குறிப்பாக அடிப்படையான உபதேசங்களின் விஷயத்துல அதெல்லாம் நாம் என்ன பண்ணிக்க தேவையில்லை. நான் என் மனசாட்சியின் படி தான் இதை நம்புவேன், என் மனசாட்சி இதை நம்ப வேண்டான்னு சொல்லுது, இதுல என் மனசாட்சியின் படி செய்யறதுக்கு எனக்கு உரிமை உண்டு அப்படியெல்லாம் நாம சொல்ல முடியாது. ரொம்ப எளிமையாக சொன்னா, உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். தேவன் பற்றின உபதேசத்துல நம்ம நிலைப்பாடு என்னவா இருக்கணும்? என் மனசாட்சி நிலைப்பாடு ஒண்ணு, உங்க மனசாட்சி நிலைப்பாடு ஒண்ணு, அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. பாத்தீங்களா, இங்க மனசாட்சிக்கு இங்க சம்பந்தமே கிடையாது. தேவன் அவர் தான் தேவன், நீங்களும் விசுவாசிச்சிடணும் நாமும் விசுவாசிடணும். அதேதான் தேவன் பத்தின கர்த்தர் இயேசு பத்தின சத்தியங்கள் எல்லாம். இதெல்லாம் பாருங்க அடிப்படை உபதேசங்கள், ஃபண்டமெண்டல் கிறிஸ்டியன் டாக்டரின்ஸ். நாம் எதை விசுவாசிக்கணும் எதை விசுவாசிக்க கூடாது என்கிற அடிப்படையான உபதேசத்தின் விஷயத்துல இந்த மனசாட்சிகளை நாம இங்க இடம் கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடாது. தேவனா அவங்களை குறித்த சத்தியமா, கர்த்தர் இயேசுவா அவங்களுடைய தன்மை குறித்த சத்தியமா, வேற அடிப்படை உபதேசங்கள்னு வேற என்ன இருக்குது? அந்த அடிப்படை உபதேசங்கள் எல்லாம் தேவ வசனங்கள் சொல்லுவதை நாம் எல்லாருமே அமைதியா அங்க ஏற்றுக்கொள்ளணும். அதுல குழப்பம் நமக்கு அங்கு தேவையில்லை. பிரியமானவர்களே, அது நாம் அங்க புரிஞ்சுட்டா நமக்கு அங்க போதும். அது மாதிரி சொன்னா வேற என்னென்னலாம் உதாரணம் சொல்லிடலாம். இப்போ கர்த்தர் இயேசு பேசி பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்கள் கேள்வியே எல்லாம் ஏற்றுக்கணும், அதுல மாறுபட்ட கருத்து இருக்கக்கூடாது. என் மனசாட்சிக்கு ஒவ்வொல்ல அப்படியெல்லாம் கிடையாது. தேவன் நேரடியா சொல்லியிருக்கிறாங்களா, கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறாங்களா? அவங்க மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர்கள் ஒன்னு சொல்லி வேத வசனத்துல நேரடியா இருக்கு, தெளிவா இருக்கு, பதிவாகி இருக்குதா, நோ கொஸ்டின், அமைதியா நம்பி ஏற்றுக்கொள்ளணும். அது போன்ற விஷயங்கள்ல நம்ம மனசாட்சிக்கு அங்க வேலை கிடையாது. சரி, அப்போ இந்த மனசாட்சியை வேற எந்த விஷயத்துல தான் கவனிக்கணும் என்று சொன்னா, அன்பானவர்களே, அது இந்த அடிப்படையான உபதேசங்களின் விஷயம் அல்லாம மற்ற அனைத்து விஷயங்களிலுமே இந்த மனசாட்சி நம்ம கூர்ந்து அங்க கவனிக்கணும். இப்ப அடிப்படை உபதேசங்கள் அல்லாத அநேக விஷயங்கள் இருக்கு, உபதேசத்திலேயே இருக்குது. அதே சமயத்துல வாழ்க்கையினுடைய அனுதின விஷயங்கள் இருக்குது.
அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம மனசாட்சியை வந்துட்டு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு அதுல நமக்கு என்ன அனுமதி இருக்கு என்ன அனுமதி இல்லை என்பதை வந்து நாம் அங்க பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாம் சொல்லும் போது பாருங்க, ஜஸ்ட் இது பார்த்துக்கோங்க. நம்ம அடிப்படை உபதேசங்களின் விஷயத்தில் மனசாட்சி அடிப்படையில் வேறுபட சலுகைகள் கேட்கக்கூடாது. ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் வார்த்தை செய்கையில தெளிவா குறிப்பா போதித்துள்ள விஷயங்கள்ல மனசாட்சியின் அடிப்படையில் கீழ்ப்படியாமல் இருக்க சலுகை இல்லை. அவங்க சொல்லியிருக்காங்களா? பைபிள்ல நேரடியா பதிவாகி இருக்கா? தெளிவா இருக்கா? பேசிக் விஷயமா? நோ கொஸ்டின்ஸ். நமக்கு வேற எந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. அமைதியா ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். பாருங்க, இப்போ மற்ற விஷயங்கள் வந்துட்டு நமக்கு அங்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மற்ற விஷயங்கள் என்று சொன்னா உபதேசத்திலேயே 6th வால்யூம்ல போயிட்டோம்னா அடிப்படை உபதேசங்கள் அல்லாத உபதேசங்கள் என்று இருக்கு. அந்த உபதேசங்கள்ல என்ன மனசாட்சினா என்ன சொல்ல வரோம்? ஒவ்வொருத்தரும் அவங்க மனசாட்சிக்கு தோன்றுவதை அவங்க என்ன பண்ணலாம்? நம்பலாம், நிச்சயித்துக்கலாம், உறுதி பண்ணி கொள்ளலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே போல இப்போ நம்முடைய வேற விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை விதம் எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடுத்துகிற விதம், நம்ம சாப்பிட்ற ஆகார விஷயம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயத்திலுமே கூட நாம அவங்க மனசாட்சிக்கு என்ன இருக்குதாங்க? சுதந்திரம் இருக்கு. இதை யாரோ ஒரு மனசாட்சி என்ன பண்ணக்கூடாது? குற்றம் சொல்லக்கூடாது. வாசிங்க வசனம், நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 2 10 அப்புறம் 12 14 வாசிப்போம். அது வாசிக்கும் போது இந்த மனசாட்சியை நாம வந்து அங்க நல்லா கவனிக்கலாம். வாசிங்க. 2 முதல் 2 10 வரைக்கும் வாசிங்க. ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒவ்வொருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக போதும் நிற்போமே. போதும். பிரியமானவர்களே, ரோமர் 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பவுல் வந்து இந்த ஒரு சீரியஸான விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நாம மற்றவர்களுடைய மனசாட்சியின் விஷயத்துல எப்படி நடந்துக்கணும், நம்முடைய மனசாட்சியின் விஷயத்துல மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு அனுமதி வரம்பு கொடுக்கலாம் என்பது பற்றி. ஆனா என்னன்னா, இந்த வசன பகுதியில மனசாட்சி என்பது ஒரு முறை கூட வரல. அதனால இங்க மனசாட்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்கார் என்று நம்மால் என்ன பண்ண முடியல, தெளிவா புரிஞ்சுக்க முடியல. ஆனா இந்த வசன பகுதியில வந்துட்டு நமக்கு மனசாட்சியை எந்தெந்த விஷயத்துல ஃப்ரீயா இருக்கிறதுக்கு அனுமதிக்கணுங்கிறது இருக்கு. இப்ப நம்ம வசனங்களை வாசிச்சு சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாத்திரம் கொடுக்கிறோம். பாருங்க, ஒருவன் 2ஆம் வசனம், எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம். புரியுதா நமக்கு? இங்க எது பத்தி அவர் பேசிட்டு இருக்காங்க? வெஜ்ஜு
நான்வெஜ் பத்தி அங்க பேசிட்டு இருக்கார். இப்ப 3வது வசனம் பாருங்க. புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை, அப்படின்னா என்ன அர்த்தம்? புசிக்கிறவனுடைய மனசாட்சிய புசியாது இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது? அற்பமா. அப்போ இந்த புசிக்கிற விஷயத்துல ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த புசிக்கிற விஷயத்துல அதுல எல்லாம் வந்துட்டு அவரவருக்கு அவரவருடைய மனசாட்சியின்படி முடிவெடுத்து செயல்படுவதற்கு என்ன இருக்குது? உரிமை இருக்கு. புரியுதுங்களா? 3வது வாசிச்சோம்னு நினைக்கிறேன். 4வது, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானனுக்கு அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். அவன் அவனை நிலைநிறுத்த. ஆக்சுவலா அப்போஸ்தலன் பவுல் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு மிக சீரியஸான ஒரு விஷயத்தை பத்தின கொள்கைகள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் உதாரணத்துக்கு எடுத்துட்ட விஷயம் வந்து புசிக்கிற விஷயம், அற்பமான ஒரு விஷயம். இந்த மாம்ச சரீரம், இந்த மாம்சீக பூமிக்குரிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், என்ன புசிக்கிறோம் என்ன புசிக்கலங்கிற விஷயம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அவரவருக்கு அவரவருடைய மனசாட்சியின்படி செயல்படுவதற்கு அனுமதி உண்டு. மாம்சத்தின் விஷயங்கள்ல ஒன்றை செய்கிறவர் செய்யாதவரை வந்து குற்றமா பார்க்க வேண்டாம். அவருக்கு அவருடைய மனசாட்சியின்படி அங்க முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்கு. அதிலிருந்து நீங்க வேறுபட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அவர் என்ன அழகா சொல்றாரு, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானனுக்கு அவன். ஏன் வந்து பூமிக்கு அடுத்த மாம்சத்துக்குரிய அற்ப விஷயங்கள்ல அவங்க மனசாட்சியின்படி அவங்க செயல்படுவதற்கு சுதந்திரம் உண்டு என்று சொன்னா, இந்த விஷயங்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் யாருக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கவங்களா இருக்கிறோம்? அவ்வளவுதான். அவர் மனசாட்சிக்கு தோணுது, சாப்பிட்றாரு, இப்படி ட்ரெஸ் பண்றாரு, புரியுதுங்களா? இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றாரு, அதுக்கு அவருக்கு அனுமதி இருக்கு. ஒருவேளை அந்த மனசாட்சி அவர் சரியாதான் பயன்படுத்திட்டாரா அல்லது தவறானபடி தான் பயன்படுத்திட்டாரா, அவர் யாருக்கு கணக்கு கொடுத்துடுவார்? தேவன் கணக்கு கேட்கிறவருக்கு இருக்கார். நாம வந்து அதுல என்ன பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அதைத்தான் இந்த 4வது வசனத்துல, அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானனுக்கே அவன் உத்தரவாதின்ட்டு 5ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நாளை மற்ற நாளிலும் விசேஷமாக எண்ணுகிற விஷயம் பத்தி பேசுறாங்க. வேற என்ன சொல்லலாம்? 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. உடன்படிக்கை செஞ்சிட்டோம்னா நாம பிழைத்தாலும் யாருக்குன்னு பிழைக்கிறோம்? கர்த்தருக்கென்று. நம்ம மரித்தாலும் யாருக்கென்று மரிக்கிறோம்? அப்படின்னா ரொம்ப சுருக்கமா அன்பானவர்களே, அடிப்படை விஷயங்களை தவிர இந்த மனசாட்சி வந்து மற்ற விஷயங்கள ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறது அங்க சொல்றாரு. ஆனா நமக்கு என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஐக்கியத்துல, சகோதர ஐக்கியத்துல, உறவுல ஒருத்தருக்கு இடையில ஒருத்தர் வரக்கூடிய தவறான புரிதல், மனஸ்தாபங்கள், கசப்பு, எல்லா விஷயத்திலையுமே ஏன் அப்படியெல்லாம் நேரிடுது என்று பார்க்கும்போது, நாம நினைக்கிறதையே அவர் என்ன பண்ணணும்? செய்யணும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு நியாயமா மனசாட்சியின்படி அவர் அப்படி செயல்படுவதற்கு உரிமை இருக்கக்கூடிய விஷயத்துல கூட அவர் நாம நினைக்கிறதையே செய்யணும் பேசணும்னு நினைச்சு செய்யாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ அப்போ அன்பானவர்களே, இப்போ நான் ஒரு சில வரிகள் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்க என்ன சொல்றாரு? ரீப்ரிண்ட் 1734ல, ஒவ்வொருவரும் மற்றவருக்கு மனசாட்சியின் முழுமையான சுதந்திரத்தை கொடுப்பதற்கு. ஆனா எந்த விஷயங்கள்ல நீங்க என்ன புரிஞ்சிட்டீங்க? இப்போ எந்த விஷயத்துல அவங்கவங்க மனசாட்சியின்படி செயல்படுவதற்கு நாம சுதந்திரம் கொடுக்கணும்? இல்ல நீங்க புரிஞ்சு சொன்னாதான் நான் மூவ் பண்ண முடியும், இல்லாட்டி கஷ்டம். கொள்கைகள் இது வரைக்கும் பேசினதுல இருந்து பேசுங்க. இந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே கேட்டிருந்தா
அதுல இருந்தெல்லாம் சொல்லாதீங்க. இப்ப பேசினதுல இருந்து இங்க என்னன்னா, ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருமே மற்றவருக்கு, மற்ற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு மனசாட்சியின் முழுமையான சுதந்திரத்தை கொடுப்பதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம், மீனிங் அதை முதல்ல சொல்லுங்க எளிமையா. அவங்க 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 மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை பேசி செயல்படுவதற்கு நாம அவங்களை என்ன பண்ணணும், அனுமதிக்க முடியணும், கற்றுக்கொள்ளணும் அதுக்கு. ஆனா நான் கேட்டது, எந்த விஷயத்துல மாத்திரம் இப்படி அனுமதிக்கலாம், எந்த விஷயத்துல அனுமதிக்க கூடாதுன்னு கேட்டேன். ஆரம்பத்துல இருந்து சில பாயிண்ட்ஸ் பேசணும் இல்லைங்களா. எந்த விஷயத்துல அப்படியெல்லாம் அனுமதிக்க முடியாது, பேசிக் டாக்டரின்ஸு. நோ நோ நோ, இந்த அழைப்புக்குள்ள அதை உறுதி செய்து கொள்வதற்கு, முன்னேறுவதற்கு எதை நாம் எல்லோரும் ஒருமித்து ஒன்றா விசுவாசிக்கணுமோ, எதை தேவனோ கர்த்தர் இயேசுவோ அப்போஸ்தலர்களோ நேரடியா வசனத்துல குறிப்பிட்டு தெல்ல தெளிவா சந்தேகத்துக்கே இடமில்லாம அடிப்படை உபதேசங்கள் இருக்கோ அந்த விஷயத்துல இல்ல. அதுல வந்துட்டு நாம் எல்லாரும் என்ன பண்ணணும், மனசாட்சியை ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணிடணும், ஒரே விசுவாசத்தை ஒரே நம்பிக்கையில நாம் இருக்கணும். ஆனா அதை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள் என்று வரும் பொழுது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பானவர்களே. நான் எப்படி வாழ்றேன், என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்னவா இருக்கு, நான் என்ன மாதிரி வேலை செய்கிறேன், அல்லது எனக்கு தாளந்துகள் தேவன் கொடுத்துருக்கிறார், அது பணமாகவே இருக்கட்டும், எதுக்காக பயன்படுத்துகிறேன், எப்படி செலவு பண்ணுறேன், என் மனசாட்சியின் படி செயல்படுவதற்கு நீங்க என்ன பண்ணணும். இவ்வளோ இருக்குமா இருக்கீங்க எங்க, அது ஏன் டைமு, அது ஏன் பணம், அது என்னுடைய வாழ்க்கை, என் மனசாட்சியின் படி செயல்படுவதற்கு அனுமதிக்கணுமா இல்லையா. ஆக்சுவலாக அனுமதிக்கணுங்கிறது தான் நாம் அங்கே பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் நான் உங்களை அனுமதிக்கணும். ஆனால் நம்ம நல்லா ப்ராக்டிக்கலாக சிந்திச்சிட்டோன்னா இங்கே தான் நம்ம எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டி வரும். ஒருவேளை இதை தான் காமிக்குது. இப்போ பாருங்க, எந்த ஒரு மனிதனுக்கும் மற்றொருவனுடைய மனசாட்சியோடு குறுக்கிடுவதற்கும் நியாயம் தீர்ப்பதற்கும் என்ன இல்லை, உரிமையும் கிடையாது, திறனும் அங்கு இல்லை. அதாவது இந்த முக்கியம் அல்லாத விஷயங்கள் வேதம் தெளிவா சொல்லிடல, வேதம் திட்டவட்டமா நமக்கு சொல்லிடல, அற்ப விஷயம்தான், பூமிக்கு அடுத்த காரியம்தான், மாம்சீக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இது போன்ற விஷயங்கள்ல ஒரு மனிதன் மற்றவனுடைய மனசாட்சியோடு குறுக்கிடுவதற்கோ நியாயம் தீர்ப்பதற்கோ உரிமையும் கிடையாது, திறனும் கிடையாது. ஆனா இதுல தான் நாம எல்லாம் தவறிடுறோம். இந்த அளவுக்கு சென்சிட்டிவா இந்த டாபிக்கை நம்ம அங்க பார்ப்பது கிடையாது. ஸோ மனிதர்களாக அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில இதுக்கு உரிமை இருக்கு, நாம அங்க பார்க்கறது இல்லை சகோதர சகோதரிகளே. மாறாக நாம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க வாழணும். உதாரணத்துக்கு எனக்கெல்லாம் சில காலங்களில் இந்த ரீதியில் தவறான எண்ணமெல்லாம் அங்கே இருந்துச்சு. ஒருவேளை யாராவது ஒரு பிரதரை தேவன் ஃபினான்ஷியலாக பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் அந்த பணத்தை அவர் மன விருப்பத்தின்படி என்ன பண்ணலாம், எதற்குமே பயன்படுத்தலாம். அவர் வீடு கட்டுறதுனா கட்டலாம், கட்டலாமா கட்டக்கூடாதுங்களா. இப்போ எப்படி தெளிவாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா. நானே தப்பு நினச்ச காலமெல்லாம் இருந்துச்சு. இது கட்டிட்டாரா, அவரு கட்டிட்டானோன்னு அன்பெல்லாம் கம்மியாக போயிருந்துருக்குது, புரியுதுங்களா. அது மாதிரி நடந்துக்கிட்ட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் அங்கே இருக்கிறோம். ஆனால் போக போக இந்த பாதையில் நமக்கு இந்த மாதிரி கொள்கைகள்லாம் தெரியும் போல் தான் சேச்சா இல்லை. ஸோ இப்போ தேவன் நம்ம எப்படி பார்க்குறாங்க, புதிய சிருஷ்டியாக நம்ம கரங்களில் கொடுக்கப்பட்டுட்ட தாளந்துகள், அதுக்கு நாமே பொறுப்பாளிகள். அது நாம தேவன்கிட்ட நாம என்ன பண்ண போகிறோம், கணக்கு கொடுக்க போகிறோம். அவர் கணக்கு அவர் நம்ம இடத்துல தான் கேட்க போகிறார். அவருக்கும் நமக்கும் இடையில யாருமே இங்கே இல்லை. ஸோ அன்பானவர்களே, அப்போ இது போன்ற விஷயங்கள்ல தான் நமக்கு அங்கே ஒரு முழு சுதந்திரம் இருக்குங்கிறத அங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ மனசாட்சியின் விஷயத்தில் நாம் முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு பிரின்சிபல்ஸ்க்கு நாம் அங்கே வருவோம். முதல் விஷயம், இந்த மனசாட்சியின் விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அருமையான கொள்கை. ரோமர் 13 அதிகாரம் 5 வாசிங்க.
ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரம் அல்ல, மனசாட்சி நிமித்தம் என்ன பண்ணணும்? ஸோ இந்த வசனத்துல மனசாட்சி தொடர்பா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் என்ன வலியுறுத்துறாங்கன்னா, நம்ம மனசாட்சிக்கு தேவன் உணர்த்துவதை நாம் என்ன பண்ணிடணும்? அமைதியா கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது தான். ஒபேயிங் கான்சைன்ஸ் ஒரு முக்கியமான பிரின்சிபல். தேவன் அவருடைய வசனங்கள்ல வைத்து அவருடைய ஆவியின் மூலமா நம்ம மனசாட்சிக்கு சரின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க, தவறுன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நமக்கு எதுக்கு தான் அதிகாரம் இருக்கு, எதுக்கு தான் உரிமை இருக்குன்னா, அந்த மனசாட்சிக்கு அப்படியே என்ன பண்ணிடணும்? நாம கீழ்ப்படிஞ்சிடணும். ஒருவேளை இதுக்கு நேர்மாறான நிலைப்பாடு என்னன்னா, தேவன் நமது மனசாட்சிக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய மற்ற வழிகளின் மூலம் உணர்த்தக்கூடியதை உணர்ந்தும் அதுக்கு நம்ம கீழ்ப்படியாம போனோம்னா அது மிகப்பெரிய பாவம். பாருங்க, இப்போ அதுதான் இந்த வசனத்துக்கான கமெண்ட்ரி ரீப்ரிண்ட் 4919ல பார்க்கும்போது, இந்த வசனத்துல அப்போஸ்தலனுடைய சிந்தனை என்னவெனில், நல்லா கவனிங்க, அந்த எல்லோல இருக்கிற வேர்ட்ஸ், நாம் கையாளுவதில் நமது மனசாட்சியை அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். நாம் கையாளுவதில் நமது மனசாட்சியே அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகையால் அதற்கு எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஒரு மூத்த சகோதரர் ஒரு டிஸ்கஷன்ல சாதாரணமா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இந்த பாடம் ஆயத்தம் பண்ணும்போது ஞாபகம் இருந்துச்சு. என்னன்னா, நம்ம மனசாட்சிக்கு நாம கீழ்ப்படுகிற வரைக்கும் தான் தேவன் நம்மை பயன்படுத்துவார். அப்படின்னா, ஒருவேளை நம்ம மனசாட்சிக்கு நாமே கீழ்ப்படியாதவர்களா இருந்தா கண்டிப்பா தேவன் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க? பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா பயன்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த மனசாட்சியின் விஷயத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன? தேவன் அவருடைய நீதி எது அநீதி எது என்று நமக்கு எதன் மூலம் தான் உணர்த்துறாங்க? மனசாட்சியின் மூலம் தான் உணர்த்துறாங்க. அப்ப அந்த உணர்த்துதல மனசாட்சி வாங்கி அதன்படி நமக்கு அது கைட் பண்ணும்போது நாம் என்ன பண்ண முடிந்தவங்களா இருக்கணும்? கீழ்ப்படிய முடிந்தவர்களா இருக்கணும். ஆனா நம்ம மனசாட்சிக்கு நாமே கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம்னா, தேவன் உணர்த்தினாலும் அதை நாம உணர்ந்தாலும் என்ன இல்லை, தேவன் எதிர்பார்க்கிறத செய்யாம நாம அங்க போயிடுவோம். அந்த மாதிரி நபர்களை தான் தேவன் தன் கரங்கள்ல இருந்து தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பாத்திரம் அங்க எடுத்துக்குவார். அப்போ தேவ ஆவி என்றாலும் சரி, அல்லது தேவனுடைய வார்த்தைகளின் மூலம் என்று சொன்னாலும் சரி, நம்முடைய மனசாட்சிக்கு தேவன் உணர்த்துவதை உணர முடிந்து கீழ்ப்படிய முடிந்தவர்களாக அங்க இருக்கணும். பட் பிராக்டிக்கல் லைஃப்ல என்ன நடக்குது? அது நம்ம யதார்த்தமா பார்த்துட்டா உதவியாக இருக்கும். நிறைய சமயங்கள் அன்பானவர்களே, நம்ம மனசுக்கு சரின்னு தெரியும், ஆனா என்ன பண்றது இல்லை. இல்ல, இன்னொன்னு முக்கியம், நம்ம மனசுக்கு தவறுன்னு தெரியும், அதை கூட என்ன பண்றது இல்லை, அதை செஞ்சிடுறோம். புரியுதுங்களா? அப்ப தேவன் அந்த மனசாட்சிக்கு வார்த்தையின் மூலம் ஆவியின் மூலம் உணர்த்தி என்ன பிரயோஜனம்? ஏன் நம்மக்கிட்ட நம்ம மனசாட்சிக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு தன்மை அங்க இல்லை. ஆக்சுவலி இது எப்படி ரொம்ப இலகுவாக சொல்றது அப்படின்னா, நம்ம மனசாட்சிக்கு தேவன் உணர்த்துறாருன்னு ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டோம்னா, அது தேவனுடைய வசனங்கள் இருக்குன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணியே ஆகணும்? நாம் அதை செய்தே ஆகணும். எந்த அளவுக்கு செய்தாகணும் தெரியுங்களா? நமக்கு அங்க பார்க்கும்போது பாருங்க, இந்த வரிகள் ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட்ஸ். தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதாக ஒருவர் எதை நம்புகிறாரோ அதை அவர் செய்வதே மனசாட்சிக்கு அது புரியுது இல்லையா? நான் இதைத்தான் செய்யணும்னு தேவன் விரும்புறாங்கன்னு நான் உணரும் போது அதை செய்வதுக்கு பேர் தான் எனது மனசாட்சிக்கு. இப்போ இந்த கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு இருக்கணும்னா, இதை கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். படிங்களேன் சிஸ்டர், படிங்க. தான் பாவம் என்றும் அநீதி என்றும் தவறு என்றும் நம்புகிற ஒன்றை
சகோதர சகோதரிகளில் மற்ற அனைவரும் சரி என்று நினைத்தாலும் அதை அவன் செய்யக்கூடாது. நம்ம மனசாட்சிக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருந்தா எப்படிப்பட்ட ஒரு ஃபேர்ம் கேரக்டர் இருக்கும் பாருங்களேன். தான் அப்படின்னா நான் அல்லது நீங்க உங்களை நினைச்சுக்கோங்க. தான் பாவம் என்றும் அநீதி என்றும் தவறு என்றும் நம்புகிற ஒன்றை சகோதர சகோதரிகளில் மற்ற அனைவரும் சரி என்று நினைத்தாலும் அதை அவன் அடேங்கப்பா. இப்ப அந்த மனசாட்சிக்கு நம்ம கீழ்ப்படிவது எந்த அளவுக்கு நம்ம அதை கடைபிடிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். ரொம்ப எளிமையா சொன்னா, என் மனசாட்சிக்கு வேத வசனங்களுக்கு இசைவா சரின்னு நான் ஒரு விஷயத்த நம்புறேன். நீங்க எல்லாருமே சேர்ந்து பிரதர் அது செய்யாதீங்கன்னு சொன்னா, இப்ப நான் எதை செய்யணும் எது செய்யக்கூடாது? என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டது செஞ்சிடும். ஆனா பிராக்டிக்கலா என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? அந்த சூழல்ல உங்களை வச்சு பாருங்க, என்ன நடந்துடும்? நீங்க நினைக்கிற ஒண்ணு மற்ற எல்லாருமே சேர்ந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்கு என்ன வந்துடும்? வேண்டாம் சொல்லிடுவாம் இல்லையா? ஒருவேளை இங்கதான் நிறைய வசனங்களை நாம யோசிக்கணும். மனுஷனுக்கு பயப்படுதல் என்ன ஆயிடும்? தேவன் விரும்புவதை, தேவன் உணர்த்தினதை செய்ய முடியாமல் போவதுக்கு ஒருவேளை அந்த இடத்துல மனுஷருக்கு பயப்பட்டது கன்னியா அமைஞ்சிடுது. அடுத்தது பாருங்களேன், தன்னுடைய மனசாட்சி உணர்த்துவதை செய்யாதபடி சகோதர சகோதரிகளில் மற்ற அனைவருமே அறிவுறுத்தினாலும் அதை அவன் செய்யாமல் ஒருவேளை இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஏதோ ஒரு புரட்சி செய்யற மாதிரியான கருத்துக்களா இருக்கும். அப்படித்தான், அதுல மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இந்த பாதையில நமக்கு சில விஷயங்கள்ல இந்த அளவுக்கு உறுதியும் தெளிவும் உரிமையை புரிந்தவர்களுமாக அங்க இருக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டது தான், தேவனுடைய ஆவியில நான் உணர்கிறேன், அவருடைய வசனங்களுக்கு இசைந்து என் மனசாட்சி சொல்லுது நான் இதுதான் செய்யணும்ட்டு. நான் அதை செய்ய முடியணுங்க. அல்லது நான் இதை செய்யக்கூடாதுன்னு நான் உணர்கிறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து நிர்பந்திச்சா கூட நான் செய்யக்கூடாது. மனசாட்சிக்கு நாம கீழ்ப்படிவது இந்த லெவலுக்கு நாம அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே. இது ரொம்பவே முக்கியம். பாருங்க, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கொள்கை என்ன சொல்லலாம்னா, இப்ப என்ன சொல்லிட்டோம்? நம்ம மனசாட்சிக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கீழ்ப்படிஞ்சே ஆகணும். இதே மாதிரி தான் மற்றவங்க அவங்க மனசாட்சிக்கு கீழ்ப்படியணும்னு இருப்பாங்க. கரெக்டா? அப்ப இங்க இன்னொரு கொள்கை என்ன இருக்குன்னா, மற்றவங்க மனசாட்சிய மதிக்க கத்துக்கணும். மற்றவங்க மனசாட்சிய மதிக்க கத்துக்கணும். கான்சைன்ஸ் டு பி ரெஸ்பெக்டட். பாருங்க, அப்படியே தான் இருக்கு வாக்கியம். ரசல் அப்படியே தான் சொல்றாங்க, மனசாட்சி என்ன பண்ணப்படணும்? எப்பொழுதும் மதிக்கப்பட வேண்டும், அது ஒருபோதும் அடக்கப்படவோ. ரெண்டு ரீதியில பயன்படுத்திக்கலாம். நமக்கும் பயன்படுத்திக்கலாம், நம்ம மனசாட்சிக்கும், அதே சமயத்துல மற்றவங்க மனசாட்சியுமே கூட. என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை நான் கீழ்ப்படியணும் என்று நான் நினைக்கும் போது, அதே போல என் சகோதரனோ சகோதரியோ அவங்க மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை அவங்க கீழ்ப்படியணும். இதற்கு நான் என்ன பண்ணணும்? அனுமதிக்கணும். அனுமதிக்கணும் அப்படின்னா என்னன்னா, அதை நான் அவங்க மனசாட்சியை நான் மதிக்கணும், அந்த உணர்வு மதிக்கணும். நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இங்கெல்லாம் தான் நம்ம தவறுகள் செய்துட்டு இருப்போம். சின்ன சின்ன விஷயங்கள்ல, அற்ப காரியங்கள்ல, முக்கியம் இல்லாத விஷயத்துல நாம நினைச்ச மாதிரி பேசல, நாம நினைச்ச மாதிரி உடுத்திக்கல, நாம நினைச்ச பிரயாசத்துல அவங்க ஈடுபடல. ஆனா நல்லா யோசிக்கணும், அவங்க மனசாட்சியின்படி அந்த காரியத்துல அவங்க நடப்பதுக்கு உரிமை இருக்கா? சுதந்திரம் இருக்கா? இருக்குன்னா அவங்க செய்யலாம். அதுக்கு நான் இடம் கொடுக்கணும். அவங்க அதை செய்யறது தான் நல்லதும் கூட. அவங்க கீழ்ப்படியாம போனாதான் ரொம்ப தப்பாயிடும், அது பாவமாயிடும் தேவனுடைய பார்வையில. தேவன் ஒன்று அவங்களுக்கு உணர்த்தி இருக்க, அதுக்காக அவர் உறுதியா நிக்கிறாருன்னா வண்டர்ஃபுல் கேரக்டர், பாராட்டணும். நாம எல்லாரும் வேண்டான்னு சொல்றோம், ஆனாலும் அவருக்கு தேவன் உணர்த்துறதா அவர் உணர்வதுக்கு வைராக்கியமா நிக்கிறாரு, அதுக்கு வசன ஆதாரங்கள் காமிக்கிறாரு. நாம அவரை ப்ரெஷர் பண்ணக்கூடாது, நிர்பந்திக்க கூடாது, அவர் செய்யட்டும். இதுக்கு சகோதரர் சொல்லும் போது இந்த ஒரு வாக்கியம் ரொம்ப பொருந்தும். தங்களுடைய மனசாட்சி
ஒரு விஷயத்தை ஒரு விதமாக பார்க்கும் பொழுது அதிலிருந்து வேறுபட்டு தன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையாக நிற்கிற யார் ஒருவருக்கும் சகோதர சகோதரிகளால் வெறுக்கப்படக்கூடாது. மாறாக தான் நிச்சயித்து கொண்டவைகளில் நிற்கிற அவருடைய தைரியத்தை என்ன பண்ணணும்? மதிக்கப்படத்தக்கதாக. ஸோ வண்டர்ஃபுல் குவாலிட்டி பிரதர். ஆமா, நாங்கெல்லாம் வேற மாதிரி தான் நினைக்கிறோம். ஆனா தேவன் உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கு வசனத்தின்படி, வசனமெல்லாம் இல்லாமல் இல்லை, வசனத்தின்படி இதுதான் நீங்க உணர்றதுக்கு வைராக்கியமா நீங்க நிக்கிறீங்கன்னா குட், நீங்க அப்படியே இருங்க. நம்மில்ல இருந்து வேறுபடுகிறார்கிற ஒரே காரணத்துக்காக அவர் மனசாட்சிக்காக நிற்கிறவரை நம்ம வெறுக்க கூடாது, நம்ம பகைக்க கூடாது. அப்ப இந்த கிறிஸ்தவ பாதையில எப்படிப்பட்ட முதிர்ந்த செயல்பாடுகள் நம்ம இடத்துல வந்து அங்க இருக்கணும்? ஒருவேளை என்னென்ன விஷயத்துல என்று கேட்டா, அன்பானவர்களே, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஃபேமிலிக்குள்ள கண்டிப்பா ஒருவேளை அந்த பார்ட் இன்னைக்கு நம்ம டச் பண்ண மாட்டோம். அது உங்களுக்கு நீங்களாக மெடிடேட் பண்ணிக்கோங்க. கணவன் மனைவினா, ஆமா, மனசாட்சியின்படி ஒருவருக்கொருவர் சுதந்திரமா இருக்கிறதுக்கு அனுமதிக்க வேண்டிய தருணங்களும் சூழல்களும் விஷயங்களும் ஏராளம் இருக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில கூட ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவங்களுக்கு உரிமை இருக்குங்கிறத பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். நன்மையான விஷயங்களை ஆலோசனையாக வைக்கலாம், நிர்பந்தமாக இல்லை. அன்பானவர்களே, ஃபெலோஷிப்ல, எக்லீஷியால நிறைய விஷயங்கள், மறுபடியும் நாம சொல்றோமே, இது போன்ற ஒரு நுணுக்கமான கொள்கைகளை மேலெழுந்த வாரியாக புரிஞ்சுட்டு போதிய அளவுக்கு ஆழமா புரியாத காரணத்தினால்தான் எங்க வந்து ஃப்ரீயா விடணுமோ ஃப்ரீயா விட மாட்டோம், நிர்பந்திப்போம், அழுத்தம் கொடுப்போம், அல்லது நமக்கே இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நாமே மறந்து போயிட்டு மற்றவங்களுடைய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கிட்டு நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் இல்லை. இந்த பாதை ஒரு விதத்துல கர்த்தர் இயேசு அழகா சொன்னாங்க இல்லைங்களா, என்னுடைய நுகம் எப்படிதான் இருக்கும், உங்களுக்கு லகுவா இருக்கும்னா, இந்த பாதையில பயணிப்பதற்கு என்று நம்ம கற்றுக்கொள்ளணும் என்று தேவன் வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை நன்கு கற்றுக்கொண்டோம்னா, நுணுக்கமா புரிஞ்சுட்டோம்னா, மற்றவங்களுக்கும் நம்ம இடரலா இருக்க மாட்டோம், மற்றவங்க நமக்கு இடரலா இருப்பதுக்கும் அனுமதிக்க மாட்டோம். மற்றவங்க மனசாட்சியில நம்ம வந்து அங்க குறுக்கிட மாட்டோம், நம்ம மனசாட்சியில மற்றவங்க குறுக்கிடுவதற்கும் அனுமதிக்க தேவையில்லை. இது ரொம்ப அருமையான ஒரு வாசகம். தங்களுடைய மனசாட்சி ஒரு விஷயத்தை ஒரு விதமாக பார்க்கும்போது அதிலிருந்து வேறுபட்டு தன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையாக நிற்கிற யார் ஒருவருக்கும் சகோதர சகோதரிகளால் வெறுக்கப்படக்கூடாது. மாறாக தான் நிச்சயித்து கொண்டவைகளில் நிற்கிற அவருடைய தைரியத்தை மதிக்கப்படத்தக்கதாக கருத வேண்டும். அன்பானவர்களே, அடுத்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, மனசாட்சி விஷயத்துல அஃபெண்டிங் ஆர் ரெடிகுலிங் ஆர் வயலேட்டிங் அதர்ஸ் கான்சைன்ஸ் அப்படின்னு என்னன்னா, மற்றவர்களுடைய மனசாட்சியை கேலியாக பார்ப்பதோ குற்றமாக பார்ப்பதோ, அந்த மனசாட்சியை மீறுவதற்கு அவங்க மனசாட்சி மீறுவதற்கு நாம காரணமா இருப்பதோ கூட ரொம்ப தப்பு. வாசிங்க ரோமர்ல 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? ஆக்சுவலா இங்க மனசாட்சி வரவே இல்லை இந்த வசனம். அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ரோமன்ஸ் 14th சாப்டர் மனசாட்சிக்கு நாம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் பத்தி அப்போஸ்தலன் பவுல் தெளிவா பேசக்கூடிய அதிகாரம். இங்க மனசாட்சிங்கிறது வருது இல்லை, ஆனா மனசாட்சி தான் பேசிட்டு இருக்கார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று, அப்படின்னா உன் சகோதரனுக்கு தேவன் உணர்த்தி அவருடைய மனசாட்சியின்படி அவர் செய்ய விரும்பியதை அவர் செஞ்சிருக்கிறாரு. அதை தவறு குற்றம் என்று நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? அவரை தவறுன்னு சொன்னீங்கன்னா அவர் மனசாட்சியின்படி அவர் செயல்பட்டதை நீங்க என்னன்னு சொல்றீங்க? குற்றம் சொல்றீங்க. அதனால அந்த அவருடைய இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே என்று சொன்னா, மற்றவர்களுடைய மனசாட்சியை குற்றம் கண்டுபிடிப்பதோ
அல்லது அற்பமா நினைக்கிற மாதிரி நாம் வந்து அங்கே செயல்படக்கூடாது அன்பானவர்களே. பாருங்க, ரீபின்ஸ் 9:7-4ல் நாம் பலவீனமானவர்களை கேலி செய்யக்கூடாது, அல்லது அசட்ட செய்யக்கூடாது, அல்லது அவருடைய மனசாட்சியை மீற என்ன பண்ணக்கூடாது. ஆனால் இது நம்ம யாரா இருந்து யாருக்கு செய்வோன்னு இங்கே வாசகத்தில் இருக்கு படிச்சா. நாம வந்து கொஞ்சம் ட்ரூத்தில் சில வருஷங்கள் ஆயிடுச்சு, சில பாயிண்ட்ஸ் தெரியும், சில ரைட்டிங்ஸ் தெரியும் நமக்கு, புரியுதுங்களா? ஆனால் இப்போ பலகீனம் அப்படிங்கிறவர் இங்கே யாரா இருக்கலாம், நியூ கமர்ஸாக இருக்கலாம், அல்லது படிக்கவோ ஆழமாக சில விஷயங்களை உள்ளே போய் பார்க்குறக்கோ முடியாத சகோதர சகோதரிகள் இருக்கலாம், சிறுமைப்பட்டவங்க இருப்பாங்க. ஒரு ஐக்கியம் என்று சொன்னால் பல வளர்ச்சியில் இருப்பாங்க சகோதர சகோதரி. ஸோ நமக்கு சில விஷயங்கள் தெரிந்திடுச்சு என்ற காரணத்தினால ஒரு சகோதரன் அவருடைய மனசாட்சியின்படி செய்வதை நம்ம கோணத்திலிருந்து குறையா பார்த்து அவரை வந்து செய்யக்கூடாதுன்னு நிர்பந்திக்கும் பொழுது, அல்லது அவர் அப்படி செஞ்சதை குறித்து ஒரு மாதிரி கேலியா அல்லது கிண்டலா நம்ம பேசுவதின் மூலம் அவர் மனசாட்சி கேலிப்படுத்துவதெல்லாம் ரொம்பவே தப்பு, செய்யவே கூடாது. ஒருவேளை பின்னாடி இதே ஆர்டிக்கல்ல சகோதரர் பேசும்போது அப்படி செய்வதின் மூலம் நாம் என்ன பண்றோம்னா அவரை பெரிய பாவம் செய்வதற்கு தூண்டிடுறோம், பண்ணக்கூடாது அன்பானவர். ஒருவேளை நமக்கு வசனம் என்னதான் சொல்லியிருக்கு, நீங்க பலவானா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, பலகீனரை என்ன பண்ணுங்க அப்படின்னு. அன்பானவர்களே, ஒருவேளை அவங்க என்ன செஞ்சிட்டாலுமே பரவாயில்ல, அதுலேருந்து நம்ம வேறுபடுவதற்கு நமக்கு என்ன இருக்கு, முழு உரிமை அதிகாரம் இருக்கு. அதை வந்து யாரும் பறி கொடுக்க விரும்பல, சொல்லலை நம்ம. ஆனா அவருக்கு சரி என்று தோன்றி தேவனுக்கு முன்பு பயத்தோட பக்தியோட ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா அது நாம நினைச்சதுலேருந்து வேறுபட்டதா இருந்தா கூட நிர்பந்தம் கொடுக்க கூடாது, அசட்டையா பார்க்கக்கூடாது, அற்பமா பார்க்கக்கூடாது. அவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு, அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, உண்மையா இருக்க முயற்சிக்கிறாங்க என்ற ரீதியில அனுமதிக்கணுமே தவிர வேறு மாதிரி அங்க இல்லை. ஸோ இது நம்ம அங்க பார்க்குறோம். ஸோ அப்போ மனசாட்சிக்கு நாம கீழ்ப்படிஞ்சாகணுங்க. மற்றவங்களுடைய மனசாட்சியை என்ன பண்ணிடணும், மதிக்க தெரிஞ்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்களுடைய மனசாட்சியை என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தவோ கேலிப்படுத்தவோ அற்பமா எண்ணுவதற்கோ நாம முயற்சித்திடக்கூடாது. இதெல்லாமே எந்த விஷயங்கள்ல என்ன சொன்னா, நம்முடைய மனசாட்சியின்படி எதிலெல்லாம் நாம் நடப்பதற்கு சுதந்திரம் இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள், அது பூமிக்கு அடுத்த விஷயங்களா இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்துகிற விஷயமா இருக்கலாம். இட் இஸ் அப் டு தம். தேவன் அவங்களுக்கு கொடுத்தார், அவங்க பயன்படுத்துறாங்க. சரியா பயன்படுத்தினா நல்ல கணக்கை கொடுத்து நல்ல பலனை வாங்கிக்குவாங்க. தவறா பயன்படுத்தினா அதுக்கும் யார்கிட்ட கணக்கு கொடுக்கணும், தேவன்கிட்ட கொடுக்கணும். தேவன் அதுக்குரிய வெகுமதியோ அல்லது தண்டனையோ அவங்களுக்கு கொடுத்துருவார். நான் யார் தலையிடுவதற்கு, அந்த அளவுல நம்மை வந்து என்ன பண்ணிக்கணும், நிறுத்தி கொள்ளணும். அதே ஸ்டாண்ட் பாயிண்ட நம்ம விஷயத்துல எடுக்கலாம். இது என்னுடைய தாளந்து, ஆமா, இதை எங்க எப்போ எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் எனக்கு தேவன் உணர்த்துகிறார், ஆமா. அதன்படி முழு பலத்தோட அதை நான் செலவிடுவதற்கு பயன்படுத்துவதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு. ஒருவேளை யாராவது வேற மாதிரி பார்த்தா குறையா சொன்னா நான் அதனால எல்லாம் நான் குழம்ப மாட்டேன். ஏன்னா நான் நல்ல கணக்கு ஒப்புவிக்கணும் தேவன் கிட்ட அப்படின்னு. உதாரணத்துக்கு சொன்னா இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா, புரிஞ்சுட்டோன்னா அன்பானவர்களே, நம்ம தாளந்த நம்ம விருப்பத்தின் அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் பலியா என்ன பண்ணலாம், செலுத்தலாம். நிறைய சமயங்கள் இந்த பலி செலுத்துற விஷயத்துல கூட மற்றவங்க மனசாட்சியை சில சமயங்களை நாம் என்ன பண்ணிடுறோம், குற்றப்படுத்திடுறோம். நம்மை விட அவங்க அதிகம் தேவனுக்காக பொருள் பலியா கொடுத்தாலோ நேரத்தை கொடுத்தாலோ நம்ம வித்தியாசமா அங்க பார்க்க நேரிடும். அப்படிலாம் பண்ணிடவே அங்க கூடாது. சரி அன்பானவர்களே, இப்போ வேற விஷயம் நம்ம என்ன சொல்லலாம், கடைசி பாயிண்ட்ஸுக்கு நம்ம வந்துடுறோம். இந்த மனசாட்சியின் விஷயத்துல தேவன் எந்த அளவுக்கு தன்னை காத்து கொள்றாங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். வசனம் நீங்க வாசிங்க, எசேக்கியல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி,
பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன். அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார். பிராங்க் ஷேலு அவங்களுடைய கமெண்ட்ரியில இந்த வசனத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு ஒரு கருத்து வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட் வந்து நமக்கு நன்கு தெரியும் இல்லையா அன்பானவர்களே? எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சூழல் என்ன, பின்னணி என்ன நமக்கு அங்கு தெரியும். அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசி சில விஷயங்களை செய்யும்படிக்கு தேவன் என்ன பண்றாங்க, அவருக்கு அங்க கட்டளை கொடுக்கறாங்க. அதுல ஒண்ணு என்ன, அவர் வந்துட்டு சிறு தானியங்களை வச்சு உருவாக்குன சிறுதானிய அந்த மாவு இருக்குல்ல, அதை வச்சு அவர் என்ன பண்ணணும், அப்போ சுட்டு சாப்பிடணும். ஆனா அந்த அப்பத்தை சுடுவதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபியூவல் இருக்குல்ல, அந்த எரிபொருள், அது வந்து அவர் எதை வைத்து செய்யணும்னு சொல்லிடுறாரு, மனுஷ கழிவு வச்சு அங்க அவர் செய்திடணும். நிறைய சமயங்களில் இந்த வசனம் படிக்கும்போது தேவன் ஏன் இப்படி ஒரு கட்டளை கொடுத்தாங்கன்னு நமக்கும் என்ன ஆகுறது இல்லை, அங்க புரிவது இல்லை. சரி, ஆனா ரொம்ப டீப்பா போக வேண்டாம். மேலோட்டமா பார்த்தா எசேக்கியேலுக்கு தேவன் சொன்னது பாருங்க, சொன்னது தேவன். அங்க யார்கிட்ட சொல்லப்பட்டது, எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி. என்னதான் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது, அமைதியா கீழ்ப்படிஞ்சிட்டு போகணும். தேவன் சொன்னாங்க, எசேக்கியேல் மனுஷ கழிவு வச்சு வரட்டி செஞ்சு அந்த வரட்டியை எரிச்சு அதுல நீங்க சுட்டு என்ன பண்ணணும், சாப்பிடணும். உடனே எசேக்கியேல் வந்து சொன்ன வசனம் தான் 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை. தானாய் செத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. அருவருப்பான இறைச்சி என் வாய்க்கு உட்பட்டதும் இல்லை என்றேன். அப்பொழுது அவர் என்னை பாருங்க. சோ இதுதான் உடனே எசேக்கியேல் என்ன பண்ணிடுறாரு தேவன்கிட்ட, தேவனே இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து தீட்டானது ஒண்ணும் என் வாய் வழியா உள்ள போயிடல அப்படின்னு அவர் அங்க சொல்லிட்டு, தேவன் சொன்ன விஷயத்த கடைபிடிப்பதில் அவர் மனசாட்சிக்கு ஒவ்வாததா இருந்த விஷயத்த வெளிப்படையா தேவன் கிட்ட அங்க சொல்லிடுறாங்க. சுருக்கமா பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் மனுஷ கழிவு வரட்டி வச்சு அப்பம் சுட்டு சாப்பிடு. மனுஷ கழிவு வச்சு வரட்டியா, தேவனே இது மாதிரியெல்லாம் ஒரு தீட்டு நான் எதுவுமே நான் சாப்பிட்டதில்லை, இப்படி சொல்லிட்டீங்களே. இம்மிடியேட்டா தேவன் எதுவுமே அங்க பேசல. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி வரட்டியை என்ன பண்றேன், கட்டளை எடுக்கிறேன். அதனால உன் அப்பத்தை. பிராங்க் ஷேலு ரொம்ப மைன்யூட்டா நோட் பண்ணி சொல்ற விஷயம், தேவன் நினைச்சிருந்தா எசேக்கியேல் என்ன வேணாலும் அப்போ அதுக்காக செய்திருக்கலாம். நான் தேவன், நீங்க என்னுடைய ஊழியன், நான் சொல்றதை நீங்க கீழ்ப்படிஞ்சு செய்யணும். ஆனா தேவன் சொன்ன ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு எசேக்கியேலுடைய மனசாட்சி கஷ்டப்படுறத தேவன் பார்க்கறாங்க. இப்ப தேவன் பார்வையில அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்யலாம்னா செய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும்போது தேவன் என்ன நினைக்கலன்னா, வீணா அவரை நிர்பந்திக்கிறதுக்கு நினைக்கல. அவருடைய மனசாட்சிக்கு எது சரின்னு பட்டதோ செய்யறதுக்கு தேவன் நீங்க என்ன பண்றாங்க, இடம் கொடுக்கறது பார்க்கிறோம். இம்மிடியேட்டா எந்த வருத்தம் தெரிவிக்கல, எந்த கண்டனம் தெரிவிக்கல. ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, சரி, அதுக்கு பதிலா இந்த மாட்டுச்சாணம் வரட்டி வந்து நீங்க ஏற்படுத்தி நீங்க சாப்பிட்டுக்கோங்க, அதை வைத்து அப்பம் ஏற்படுத்தி நீங்க சாப்பிட்டுக்கோங்க. ஸோ என்னன்னா நமக்கு பெரிய பாடம், நம்ம எல்லாம் படைத்திட்ட தேவன், அவருடைய அற்ப படைப்புகள் தான் நீங்க நான் எல்லாமே. ஆனா அவர் நம்முடைய மனசாட்சியின் விஷயத்துல குறுக்கிடுவது இல்லை, நிர்பந்திக்கிறது இல்லை, அல்லது அசட்டையா பார்க்கறதோ அற்பமா பார்க்கறதோ இல்லை எனும் போது நாம் அவருடைய பிள்ளைகள். அன்பானவர்களே, நம்முடைய மனசாட்சியை காத்துக்கொள்வது என்று சொன்னாலும் சரி, உடன் அங்கங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமா அவர்களை நிர்பந்திக்கிற விஷயத்திலையும் சரி ரொம்ப கவனமாக அங்க இருந்துடணும். ஸோ அப்போ இது வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு தலைப்பு தான். ஆனால் நம்ம புரிஞ்சிட்டோம்னா ரொம்ப பெரிய ரிலீஃப் வந்து இந்த பாதையில் நமக்கு அங்கே இருக்கும். ரொம்ப எளிமையாக சொல்லிட்டா, மனசாட்சி என்பது ரொம்ப முக்கியம். அதன் மூலமே நாம் நடக்க வேண்டிய பாதையை தேவன் நமக்கு உணர்த்துவார். அந்த மனசாட்சி
எப்போதும் தேவனுடைய வார்த்தைகளினால வழிநடத்தப்படுவதற்கு அனுமதிச்சிட்டோம்னா அந்த மனசாட்சிக்கு உணர்த்தப்படுவதை நாம் தாராளமாக அங்க செய்யலாம். ஆனா என்னன்னா, அடிப்படையான உபதேசங்கள் போன்ற விஷயங்கள்ல நம்ம மனசாட்சிக்கு வேலை இல்லை. நம்ம எல்லோருமே ஒருமித்த கருத்துல இருப்பதற்கு பார்த்துக்கணும். அப்படி இல்லாம மற்ற விஷயங்கள், அற்பமான விஷயங்கள், முக்கியமல்லாத விஷயங்கள், பூமிக்கு அடுத்த விஷயங்கள், தேவன் அவருடைய வசனத்துல திட்டவட்டமா ஒரு கருத்தை சொல்லாத விட்ட விஷயங்கள், இதுல எல்லாம் அவருடைய மனசாட்சியின்படி செயல்படுவதற்கு சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அது வேதத்துல துல்லியமா சொல்லிடாத உபதேசங்கள் விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய அனுதின அன்றாட வாழ்க்கையில ஆடையை உடுத்துவதோ அல்லது ஆகாரத்தை புசிப்பதோ வேலையை செய்வதோ தாழ்ந்துகளை பை பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் சரி, சில ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, நம்மளுடைய மனசாட்சிக்கு தேவன் உணர்த்தினதுக்கு நாம கீழ்ப்படிந்தே ஆகணும். அதில் என்ன சொல்றது, நோ காம்ப்ரமைஸ், நோ ஸ்ட்ரிக்டா நோ. ஒருவேளை அது மிகப்பெரிய குணலட்சண வளர்ச்சிக்கு அந்த ஒரு விஷயம் உதவி செய்யும். தேவன் உணர்த்துறாங்க, வசனம் ஆதரிக்குது, நாம் செய்வோம், நான் கீழ்ப்படிவேன். மற்றவங்க எல்லாரும் வேறுபட்டா இருந்தாலும் பரவாயில்லை, ஏற்ற வேலையில புரிந்து கொள்ளுவாங்க. ஆனா இப்போ நான் இது செய்வதே சரி. ஸோ இப்படி நம்ம மனசாட்சிக்கு கீழ்ப்படியும் போது அது மாதிரிதான் மற்றவங்களும் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால மற்றவங்க மனசாட்சியை நம்ம மதிக்கிறவங்களா இருந்து அவங்களுடைய மனசாட்சியின்படி செயல்படுவதற்கு முழுசா சுதந்திரம் கொடுக்க கற்றுக்கொள்ளணும். எந்த சூழலிலும் மற்றவங்களுடைய மனசாட்சியை குற்றப்படுத்த வேண்டாம், அற்பமா நினைக்க வேண்டாம், கேலி பண்ண வேண்டாம். அதன் மூலம் அவர்கள் பலகீனப்பட்டு பாவம் செஞ்சு இந்த பாதையில இடறி போவதற்கு நாம் காரணமாக இருந்திட வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த மனசாட்சியின் விஷயத்துல இந்த ஒரு மனநிலை நமக்கு இருந்துட்டா அங்கு சரி. அப்போ இதுக்கப்புறம் ஒரு சின்ன கேள்வி. ஏதோ நம்ம கிறிஸ்டியன் கான்செப்ட்ல மனசாட்சி பத்தி சில விஷயங்கள் அங்க புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப யாராவது ஏதாவது ஒண்ணு செஞ்சா என்ன பண்ணலாம்? நாம நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் ஏதோ ஒரு விஷயத்துல ஒண்ணு செய்யறாங்க, நமக்கு அது வேற மாதிரி படுது, நம்ம என்ன பண்ணணும்? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நம்ம என்னுடைய வேலையை பார்த்துட்டு, அப்படின்னா அப்படிதான் இருக்கணும் உண்மையிலேயே. அப்படின்னா நான் ரொம்ப கலோக்கியலா சொல்லிட்டேன். பட் அவங்க அப்படி செய்வதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? எல்லா உரிமையும் இருக்கு. நம்ம தடை பண்ண வேண்டாம், குற்றப்படுத்த வேண்டாம். ரொம்ப சிம்பிளா சொன்னா, தடை பண்ண வேண்டாம், குற்றப்படுத்த வேண்டாம், கேலி பண்ண வேண்டாம், பலகீனப்படுத்த வேண்டாம், நிர்பந்திக்க வேண்டாம். ஆனா வேத வசனங்கள் உறுதியா சொல்லுச்சுன்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? நிக்கலாம். மற்ற எல்லா விஷயங்களையுமே அப்படி இல்லை. ரொம்ப பெரிய சுதந்திரம் கொடுக்கணும், ரொம்ப பெரிய சுதந்திரத்தை உணரணும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நாம அழைப்பை உறுதி பண்ணிக்கொள்ள, மற்றவங்க அவங்க அழைப்பை உறுதி பண்ணிக்கொள்ள, இது ரெண்டுமே புரிஞ்சு. எனக்கு பெரிய ஃப்ரீடம் இருக்கு, உங்களுக்கு பெரிய ஃப்ரீடம் இருக்கு. நான் எந்த அனுபவிக்கணும், உங்களத நீங்க பயன்படுத்த நான் அனுமதிக்கணும். நாம் ஒவ்வொருத்தருமே அப்படியாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, மனசாட்சியின் விஷயத்துல திருமண கடமைகள் அடங்குது. நம்ம அதிகமாக அதை பற்றி பேசல, நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கோங்க. மனசாட்சியின் விஷயத்தில் எக்லீஷியா மேட்டர்ஸ் நிறைய சம்மந்தப்படும். அதுவும் நீங்கள் ஓனாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாமே நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்போ படிச்சுட்டு இந்த கொள்கைகளை குடும்பத்திலும் ஆவிக்குரிய விசுவாச வீட்டார்வத்தின் மத்தியிலையுமே நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கு ஏகப்பட்ட சூழல்கள் இருக்குது. அதை நீங்களாக மெடிடேட் பண்ண அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒரு விசேஷமான ஒரு விண்ணப்பத்தோடு அழைத்தீர்கள், அதற்காக நன்றி. தேவனுடைய கிருபையில் இந்த வார்த்தைகளை பார்த்துருக்கோம். அன்பானவர்களே, வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எதிர்வரும் நாட்களில் மீதமுள்ள டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.